வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விஜய் வெற்றி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர்கிட்ட போகும்போது 116 பேர் ஆதரவு இருக்குன்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. கவர்னர் 118ஓட வார்டு திருப்பி அனுப்பினார். இப்போ 118 144 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக. அதனால் விஜயின் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி. இன்னும் 6 மாதத்துக்கு விஜய் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. அதனால் குதிச்ச நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்மெல்லாம் மகிழ்ச்சி அடையணும். எப்படின்னா, இவர் இந்த 118 இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு இருந்திருந்தால் நாடு குட்டிச்சவராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டிஷன் போடுவான், வாழவே விட மாட்டான். அவங்கள மாதிரி அவங்க திமுக கூட்டணி சேருதுன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருந்திருக்கும். அவ்வளோ நாட்டை காப்பாற்றினா இவர்கள்ட்ட இந்த மோசமான அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து. இப்போவே திருமாவளவன் சொல்கிறாரு, கஜானா காலி என்று எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதான். அதாவது கஜானா காலின்னு சொல்லக்கூடாதான். 10 லட்சம் கோடி யோகியர்கள், அவர் ஸ்டாலின் 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு 5 லட்சம் கோடி கடனோட எடப்பாடி விட்டுட்டு போனார். இது சுதந்திரத்துலேருந்து 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கியிருக்கு. ஸ்டாலின் ஆட்சி 5 வருஷத்தில் மறுபடியும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா கஜானா காலின்னு சொல்லக்கூடாதான். சொன்னால் கவுத்திடுவேன். அப்போ என்ன ஆகுது? நாடு தப்பிச்சில்ல. இன்னுமே விஜய் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இந்த 2 சீட்டு 3 சீட்டுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லைல்ல. ரொம்ப இதாக இருப்பாங்க. ஐயோ நம்ம பொழப்பு போச்சே, 144 வந்துருச்சே, இனி நம்ம எதுவும் கேட்க முடியாத, அரட்ட முடியாதில்ல. அதனால் நாடு காப்பாற்றப்பட்டுச்சுப்பா. அந்த திமுக கூட்டணி கட்சிகள், இந்த கம்யூனிஸ்ட் 4, இவங்க 2 இல்லைன்னா ஆட்சி செய்யவே விட்டுருக்க மாட்டாங்க. நாடு காப்பாற்றப்பட்டது. அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு சேர்ந்தவங்க 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க தான் காப்பாற்றினது. அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதிமுக 25 எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எம்எல்ஏ பதவி போகும். தெரியுமே எல்லாருக்கும் எம்எல்ஏ பதவி போகும். ஆனால் எம்எல்ஏ பதவி போகலாமா இல்லையாங்கிறத சபாநாயகர் தானே முடிவு எடுப்பார். சபாநாயகர் 6 மாதம் கழிச்சு முடிவு எடுப்பார், இல்லை 1 வருஷம் கழிச்சு முடிவு எடுப்பார். சரி, சபாநாயகர் முடிவு எடுத்துடுறாருன்னே வைங்க. 25 இடத்துக்கும் எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனில் என்ன ஆகுது? அதே 25 பேரை நிறுத்தி விஜய் ஆதரவு கொடுத்தாருன்னா அதே 25 பேர் திரும்பி ஜெயிச்சுட்டு வர போகிறாங்க. திமுக இதெல்லாம் அங்கே நிற்க முடியாத. அதிமுக ஓட்டு போட்டது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? ஜெயலலிதா பேரில் தானே நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. ஆமாம், நீங்களும் ஜெயலலிதா பேரில் தான் ஓட்டு வாங்கினீங்க. திமுகவோட கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னீங்களே, அது மட்டும் என்ன நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் இழிச்ச வாயின்னு நினச்சிட்டு திமுகவோட கூட்டணி வைப்பாங்களாம். ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தவங்க எல்லாமே இவங்களுக்கு ஜால்ரா போடணுமா? என்ன நாட்டில் என்ன இழிச்ச வாய்ங்க அதிகம் நினச்சிங்களா? எடப்பாடி என்ன ஆச்சு உங்கள் கதை? நான் திமுகவோட கூட்டணியாக சேரணும்னு சொல்லலையேங்க. பச்சை பொய் அது. வாய் எங்கே நீங்கள் அறிக்கை விடுங்க, நான் திமுகவுடன் கூட்டணி ஆட்சி சேர வேண்டும் என்று சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்கள். முதல் நாளே எனக்கு டெல்லியிலேருந்து நியூஸ் வந்துருச்சு, நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்கன்னு. நான் தான் முதல்ல இந்த சேனலில் சொன்னேன். ஆக பொய்யுங்கிறார். உடனே அதுக்கு சி.வி. சண்முகம் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்கள். எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு பையன் பொண்ணு. நீங்கள் உங்கள் பையன் மேலே சத்தியம் பண்ணுங்கள், நான் என் பசங்க மேலே சத்தியம் பண்ணுறேன். திமுக கூட்டணியை வச்சு நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. எடப்பாடி அதுக்கு பதில் சொல்லுங்கள். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன். உன் புள்ளைய கொண்டாந்து விட்டா என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன? அடுத்தது எடப்பாடி சொல்றாரு, குதிரை பேரெல்லாம் பண்றாங்க. குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? கூவத்தூரில் வச்சு என்ன கூத்தடிச்சிங்க குதிரை பேரம். முதலமைச்சர் ஆகிறதுக்கு சசிகலாவுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? எத்தனை கோடி? அந்த நீங்கள் கொடுத்த பணத்தை, கோடி கணக்கில் கொடுத்த பணத்தை ஒவ்வொரு எம்எல்ஏக்கு 5 கோடின்னு கொடுத்தாங்களா இல்லையா? ஆக யோகியர்கள் மாதிரி பேசாதீங்க. எல்லா கதையும் தெரியும். குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசலாமா அப்படிங்கிறது தான். அதனால் நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கு. அந்த 25 அதிமுக எம்எல்ஏவும் ஒரு வகையில் நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலன்னா அந்த திமுக கூட்டணி கட்சிகள் பூரா நாட்டில் என்னென்ன கூத்து பண்ணி நம்ம தமிழ்நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கியிருப்பாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒரு இது வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டம் தாங்காது. ஆண்டவனுக்கே பொறுக்கலை. அந்த கூட்டணி கட்சி இதை வச்சிடும். போங்க, எல்லாம் வெளியில் போங்கப்பா. அவர் என்ன சொல்கிறாரோ, விஜய் அவருடைய கட்சி, அவருடைய ஆட்சி, அவர் கருத்து. நாங்கள் எங்களுடைய கருத்து சொல்கிறோம். தமிழ்நாட்டை பிடிச்ச சனியம் போச்சு. திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு இந்த விஜய் ஆட்சிக்கு தேவையில்லை, போயிருங்க வெளியில் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அதுக்கடுத்தது இதில் இந்த விஷயத்தில் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்காங்க. விஜய் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை பண்ணிட்டார். அது எப்படி பண்ணாருன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பதவி ஏற்றவுடன் இந்த நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே போய் ஸ்டாலினை பார்த்து அப்படி கும்பிட்டார். எல்லாரும் திட்டுறாங்க, என்ன ஸ்டாலினை எப்படி போய் பார்க்கலாம், கும்பிட்டார். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கட்சியாக கும்பிட்டார். என்ன பணிவு! இவர் சொல்லிட்டார், வைகோ என்ன இவ்வளவு பணிவு, ஸ்டாலின் அசந்துட்டார். ஏன் விஜய் இந்தளவு இருக்கார் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஓட்டெடுப்பு நடந்தது. திமுக காரங்க நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் உதயநிதி தலைமையில் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சு ஓட்டெடுப்புலேயே கலந்துக்கலை பாருங்கள். அதனால் 144 ஆதரித்தவர்கள், எதிர்த்தவங்க வெறும் 22. அப்போ ஸ்டாலினை போய் கவுத்துட்டாரு பாரு. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்டாலின் உதயநிதியெல்லாம் கவுத்திட்டு ஓட்டு போடாமே வெளில போயிட்டாங்க. யாருமே ஓட்டு போடல. எல்லாரையும் போய் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காரியம் ஆகணும்னா கழுதையும் கையில் போட்டுக்காம்பாங்க. அதனால் எப்படி இவங்களை திமுகவை கையில் போட்டது மிகப்பெரிய கலை. ஓட்டு போடாமல் போயிட்டாங்கல்ல, அதுவே. ஓட்டு போடாமல் போனால் பரவாயில்ல. ஆனால் ஓட்டு போடாமல் வெளியில் போயிட்டு நம்ம உதயநிதி அப்படியே சட்டசபையில் பெரிய ஒரு மாதிரி பேசுகிறார். ஏப்பா உதயநிதி, நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், பெரிய அறிவாளி நீங்கள, லயலா ஸ்டூடெண்ட், என் நாலேஜை பயன்படுத்திக்கங்க, என் அனுபவத்தை பயன்படுத்திக்கங்கன்ட்டு பேப்பரில் இருந்து படிக்கிறார். அப்போ ஒரு இதை பேச தெரியாது, ஒரு விஷயத்தை சொந்தமாக எழுத தெரியாது. பெரிய அறிவாளிங்க நீங்கள். யார் எழுதி கொடுத்து வைடுங்க, அதை பார்த்துட்டு சொந்தமாக படிக்கவாச்சும் தெரியுதா? அறிவு ஜீவிகளே, உங்களை தான் சொல்கிறேன் உதயநிதி. அதை பார்த்து சொந்தமாக படிக்க தெரியல, இவர் அறிவாளிங்கிறார். அதை பார்த்துட்டு என்னென்ன படித்தார், இன்றைக்கி என்னென்ன கூத்து பார்த்துக்கோங்க. கணக்கு சொல்கிறார். அவர் கணக்கில் ரொம்ப வீக்கு. அவருடைய அக்கௌண்ட் அந்த இது கணக்கில் அவர் வாங்கின மார்க்கெல்லாம் +2லேருந்து பார்த்தீங்கன்னா தலையே சுற்றிடுவீங்க, அந்தளவுக்கு வீக்கு கணக்கில். அவர் என்ன கணக்கு சொல்கிறாரு தெரியுமா? விஜய்க்கு 35% தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது, மீதி 65% விற்கிறாங்கல்ல அப்படின்னு கணக்கு சொல்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. விஜய்க்கு 35%, 65% இருக்கிறாங்கன்னு வைங்க. உங்களுக்கு எத்தனை சதவீதம்? 24%. அப்போ 76% உங்களை இருக்கிறாங்கல்ல. எடப்பாடி இதே கணக்கை எடப்பாடின்னு சொல்கிறார். விஜய் 65% எதிர்க்கிறாங்க அப்படின்னா உங்கள் சதவீதம் 21. அப்போ உங்களை 79% இருக்கிறாங்கல்ல. அப்புறம் சதவீதத்தை அவருக்கு மட்டும் சொல்கிறீங்களா? உங்களுக்கும் சதவீதத்தை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க, விஜய்க்கு 35% ஓட்டு அவருக்காகவே விழுந்த ஓட்டு, ஒரு வேய கூட்டணியில் இல்லை. அப்போ அந்த 35% அவருக்கு விழுந்தது தான், அதுதான் அவர் கணக்கு. திமுக 24% இருக்காங்கல்ல, அதில் காங்கிரஸ் ஓட்டு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்குது, 2 கம்யூனிஸ்ட்டுங்க ஓட்டு இருக்குது, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் ஓட்டு இருக்குது, அதில் இன்னும் நிறையா இருக்க சின்னது 22 கட்சி இவ்வளவும் இருக்குது. இவ்வளவு கட்சி ஓட்டுக்களும் இல்லாமல் விஜய் மாதிரி திமுக தனியாக நின்றிருந்தால் 5%, 6%, இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொரு இவர் தான் திருமாவளவன் தான். அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே 3% தான், திருமாவளவன் 1%. அது மாதிரி நீங்களும் ஒரு இதுதான். உங்களுக்கு சொந்த செல்வாக்குங்கிறது 4-5% தான். அதனால் இதிலையே 25 வாங்கிட்டு 24 வசனம் பேசுகிறார். விஜய் 65 பேர் இருக்கிறார். உங்களே 80%க்கு மேலே இருக்கிறாங்க. எடப்பாடியே அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 79% இருக்கிறாங்க. கணக்கை கரெக்டாக போடுங்க, நீங்களும் எடப்பாடி அப்படிங்கிறது
இவருக்கு நம்ம உதயநிதிக்கு போடுற கணக்கு, அதுவும் குதிரை பேரத்தை பற்றி ரொம்ப பேசுகிற உதயநிதி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குதிரை பேரம்னு ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிறான். உங்கள் தாத்தா பண்ணாத குதிரை பேரமா? வயசு பத்துமா? உங்கள் தாத்தா குதிரை பேரம் பண்ணும்போது நீங்கள் பிறக்கவே இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. இப்போ நான் சொல்கிற விஷயம் துரைமுருகனை மட்டும் கூப்பிட்டு கேளுங்க, நான் சொல்கிறது உண்மையான. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கும் போது அத்தனை எம்எல்ஏக்களும் எம்ஜிஆர் பக்கம் வந்தான். அப்போ குதிரை பேரம் நடத்தினார் பாருங்க இவங்க தாத்தா. எல்லாத்துக்கும் வா அந்த வா வாரிய பதவி, என்னென்ன சலுகைகள் வா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனையும் கையில் போடுறதுக்கு அவ்வளோ இது பண்ணார், ஊழல் பண்ணார், அவ்வளோ குறுக்கு வேலைகள்லாம் பண்ணார். தாத்தா பண்ண குதிரை பேரத்தோடையே அன்னைக்கு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சபாநாயகர் மதியழகன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எம்ஜிஆர் பக்கம் வந்துட்டார். உடனே இவர் ஒரு சபாநாயகரை ரெடி பண்ணி 2 சபாநாயகரை வச்சு சட்டசபையில் நடத்தின பெருமை உலகத்திலேயே உங்கள் தாத்தாவுக்கு தான் சேரும். உங்கள் தாத்தா நடத்தாத குதிரை பேரமா? 2006 மைனாரிட்டி நீங்கள் எஸ்வி சேகர் கட்சியில் விட்டு விலகின டிஸ்மிஸ் பண்ணாங்க அதிமுக விட்டு. அவர்கிட்ட போய் குதிரை பேரம் பேசியவர் இதே கருணாநிதி. குதிரை பேரம் உங்களுக்கு பழகுன கதை. பண்ண குதிரை நீங்கள் பண்ண குதிரை பேரெல்லாம் நிறைய இருக்குது. உங்கள் தாத்தா பண்ணது 2006 உங்கள் தாத்தா பண்ண குதிரை பேரம் நிறையா இருக்குது. குதிரை பேரத்தை பற்றி மற்றவன் பேசலாம், நீங்கள் பேசாதீங்க உதயநிதி. பழைய சரித்திரம் உங்களுக்கும் தெரியாது, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. கூவத்தூரை மிஞ்சுற அளவுக்கு தாவைக்கால அவலங்கள் நடக்குதான் உதயநிதி சொல்கிறது. நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும்போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கூவத்தூர் மிஞ்சிடுச்சா? நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறேன், நல்லா யோசிங்க. இந்த 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கினாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? இந்த எடப்பாடி போய் திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு போனார். உண்மையான அதிமுக தொண்டன்லாம் இவர் எதிர்த்து வந்திருக்கான். எவன் ரூபாய் வாங்கிட்டு வந்தான்? அவலங்கள்ங்கிறீங்களா? கூவத்தூரில் தான் படுமோசமாக நடந்தது இல்லை. இப்போ டிடிவி தினகரன்ட்ட போனார்ல காமராஜன், அவரை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கினார். ஏஐயில் செயற்கை நுண்ணறிவு வச்சு வாங்கினாருன்னு சொன்னார். யாருமே ஆதரவு கேட்கல. சட்டசபையில் அவரே பேசுகிறாரு, நான் உங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு. அவர் என்ன காசு கொடுத்தா வாங்கினாங்க? கூவத்தூரில் கூத்தடிச்சாங்கப்பா. கூவத்தூரில் தண்ணி அடிச்சுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவலங்களை விடைய இந்த அவலங்கள், உங்கள் தாத்தா பண்ணதை விடைய இந்த அவலங்கள். உங்கள் தாத்தா பண்ண கதையெல்லாம் சொன்னால் நாரி போயிடும் தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் விலகும் போது உங்கள் தாத்தா பண்ண கூத்தெல்லாம் சொன்னால் சொல்ல முடியாது சில விஷயங்கள் என்னால் என்னென்ன பண்ணார். அதனால் அவலங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. தமிழ்நாட்டின் அவலமே நீங்கள் தானே உதயநிதி. அதனால் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசாதீங்க. பார்க்காம படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா சட்டசபையில் சொல்லுங்கள். அப்புறம் ஒத்துக்கிறேன் நீங்கள் நாலேஜ் அப்படின்னு. எல்லாத்தையும் இன்னொருத்தர் எழுதி கொடுக்குறான், அவனும் அதை பார்த்து படிச்சுட்டு. ஏன் விஜய் பார்த்து படிக்கலையாம்பிங்க? விஜய் புதுசு, இப்போ தான் வந்திருக்காரு. நீங்கள் ரொம்ப அனுபவம் இல்லாச்சா? எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கங்கிறீங்களே. 5 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குங்கிறீங்களே சட்டசபையில். நீங்கள் போய் பார்த்து படிச்சுட்டு மற்றவங்கள குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. உதயநிதி இன்னொன்று சொல்கிறார், ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாகிராம் ரீல் ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சி நடத்துங்க எவனும் எழுதி கொடுத்துருக்கான். ரியல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரிய. உங்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்க, அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. அது எழுதி கொடுத்தவன் இருக்கான அவன் ஒரு முட்டாள். அவன் பாருங்க இன்ஸ்டாகிராமை பற்றி எழுதி கொடுக்கலாமா? ஏப்பா எழுதி கொடுத்தவனுக்கு தான் கேட்குறேன், உனக்கு அறிவு இருக்கா? இன்ஸ்டாகிராமை பற்றி அவருக்கு எழுதி கொடுக்கலாமா? இன்ஸ்டாகிராம் போட்டு ரீல் ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்கிறிய. இன்ஸ்டாகிராமை நீயே எடுத்துட்ட. எடப்பாடி என்ன சொன்னார்? இன்ஸ்டாகிராமில் நடிகைகள் ஃபோட்டோ போட்டதை நைட்டு 2 மணிக்கு பார்த்துருந்து உதயநிதி லைக்கு கொடுத்தாருனார். உங்கள் இன்ஸ்டாகிராமில் சின்ன ஆறுது, நீ போய் எழுதி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் அதை பேச வேண்டியது இருக்குது. அதனால் உதயநிதி இன்ஸ்டாகிராமில் பொம்பளைங்க படத்தையும் நடிகை படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இன்ஸ்டாகிராமில் இந்த வேலை பண்ணீங்க. விஜய் இன்ஸ்டாகிராம் ரீல் ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சி நடத்துக்கன்னு சொல்கிறதுக்கு அந்த இந்த விஷயத்தில் அவர் யோகியரா நீங்கள் யோகியரா? எடப்பாடிட்டே கேளுங்க. திமுகவின் கூட்டணியை கட்சி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கான்.
உன் கூட்டணி ஆட்சியெல்லாம் தூக்கி போட்டாச்சு. 144 ஓட்டு 144 ஓட்டு போட்டால் உன் கூட்டணி கட்சி 4 கம்யூனிஸ்ட்டு 2 விடுதலை சிறுத்தைகள் தூக்கி போடுங்க. உங்கள் இது தேவையில்லையே. உங்கள் இதை தூக்கி போட்டாலே 139 வருது. அப்புறம் திமுக கூட்டணி கட்சி ஆட்சி நடக்குதுன்னு எப்படி வெக்கம் இல்லாமல் சொல்கிறீர்கள்? உதயநிதி, உங்களுக்கு தான் கேட்க விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது பிரேமலதா, அந்த ஜோக்கு வேறு இருக்கிற சட்டசபையில் என்ன பேசினாருன்னு. அந்தம்மா பிரேமலதா குதிரை பேரம் நடப்பதாக கூறுகிறார்கள்ங்கிறாங்க. குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். உங்கள் குதிரைப்பேர் எப்படி நடந்தது? சட்டசபை தேர்தலுக்கு குதிரைப்பேர் எப்படி நடந்தது? 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு, 10 சீட்டுக்கு எத்தனை கோடி? நீங்கள் ஸ்டாலினோட பண்ணுறது என்ன குதிரை பேரமா இல்லை வேறு அதுக்கு எதுவும் பேர் வச்சுருக்கீங்களா? 2014 உங்கள் கணவர் 4 பேர், ஒரு வைகோ, விஜயகாந்த், கம்யூனிஸ்ட்டு, திருமாவளவன் 4 பேர் நடந்தாங்களே குதிரை பேரம். சசிகலாட்ட 1200 ரூபா வாங்கி மக்கள் நல கூட்டணின்னு வாங்கி தனியாக நின்று திமுகவை ஓட்டை பிரித்து தோக்கடிச்சிங்களே, அப்போ நடந்தது என்ன குதிரை பேரமா? அது குதிரை பேரம் இல்லையா? குதிரை பேரத்தை பற்றி வேறு யார் வேணாலும் பேசலாம். பிரேமலதாவும் உங்கள் கட்சியும் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் முகத்தை மூடிட்டு போனது யாருன்னு கேட்குறாங்க. அது என்னென்னா, விஜய் வீட்டுக்கு ஒரு கார் வருது, அது உள்ளே வந்தோட அப்படியே முகத்தை மூடிட்டு வந்தார். இது சகஜம். கேமரா வரும்போது சில பேர் முகத்தை மூடுவாங்க. எடப்பாடி கூட டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வரும்போது முகத்தை அப்படி கட்சிஃபில் மூடிட்டு வந்தார். அது எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிரேமலதா உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த முகத்தை மூடி வந்தவர் யார் என்று சொல்ல முடியுமா? பெரிய பிரச்சனை இதுதான் நாட்டில். இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நாட்டு பிரச்சனை பேசுறதுக்கு தான் சட்டசபை. பிரேமலதா முகத்தை மூடிட்டு போனவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இவங்க உள்ளுக்குள்ளே விஜய் இருக்கார், வெளியில் ஒருத்தவங்க வராங்க காரில், கேமரா காமிச்சோன்னா முகத்தை மூடுறாங்க. உள்ளே இருக்கிற விஜய்க்கு முகத்தை மூடின கதை தெரியுமா? அவர்கிட்ட போய் முகத்தை மூடினது யாருன்னு கேட்டிங்கன்னா போகாத ஊருக்கு வழி சொல்கிறீங்களே. 2வது சொல்லுங்கிறாங்க. நீங்கள் எத்தனை கோடி வாங்கினீங்க 10 எம்எல்ஏ சீட்டுக்கு, அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் முகத்தை மூடிட்டு போனது அது விஜய் சொல்லணுமா? முகத்தை 3 நாளில் போய் கேளுங்க. சட்டசபையை நார் அடிக்காதீங்க. சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. இந்த மாதிரி காமெடி பிரச்சனைலாம் பேச சட்டசபையை குட்டிச்சோறு ஆக்காதீங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஓட்டு கதை, அது ஒரு பெரிய ஜோக். ரொம்ப நான் ஓடிட்டு என்னென்னா, திருப்பத்தூரில் விஜய் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போவே நான் எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொன்னோம், எல்லா இடங்களிலும் 233 தொகுதிகளிலும் விஜய்க்கு ஆதரவு. ஒரு தப்பு பண்ணேன்னா, திருப்பத்தூரில் மட்டும் பிஜேபி கேண்டிடேட் திருமாவளவன்ஜிக்கு ஆதரவு கொடுங்கள், ஏன்னா அவர் நேதாஜியுடைய பக்தர், நேதாஜிக்கு ரொம்ப இது உள்ளவர், விசுவாசம் உள்ளவர்னு சொல்லிட்டோம். ஏன்டா இப்போ சொன்னோன்னு இதாக. ஆனால் ஒரு ஓட்டில் தோற்றுருக்காரு, ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு தாவேக்கா. நாங்கள் சொன்னதில் ஒரு 50-100 பேர் ஓட்டு போட்டிருந்தால் தாவேக்கா வெற்றியை தடுத்து இருக்க முடியாது. பெரிய சரித்திர பிழையை நாங்கள் பண்ணிட்டோம். திருப்பத்தூரில் திருமாவளவன்ஜிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதன் மூலம் விஜய் கட்சியோட வெற்றியை தடுத்துட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்வு வருது. சரி, ஒரு ஓட்டில் ஜெயித்தார், எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு. இவங்க போய் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, சென்னை ஹைகோர்ட். இவர் ஓட்டெடுப்பில் கலந்துக்கக்கூடாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷன் இந்த சம்பந்தமான விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும், அதில் கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு சொல்லு. பல உதாரணங்கள், பல தீர்ப்புகள்.
ஆனால் ஹைகோர்ட்டு அந்த ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்ச தாவைக்கா வேட்பாளர் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உடனே எம்எல்ஏ தாவைக்கா எம்எல்ஏ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டாங்க. என்னையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க? சரி, இந்த தீர்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவைக்கா ஓட்டு போடக்கூடாதுன்னு கரூர் விஷயத்தில் தீர்ப்பு கொடுத்தார்ல அந்த நீதிபதி, இன்னொரு நீதிபதி, 2 நீதிபதிகள் இருக்காங்க. அந்த பெஞ்சு தான் கொடுத்துருக்கு. கரூரில் விஜயை குற்றவாளியாக சொல்லி கரூர் வழக்கை எடுத்து அதில் நான்லாம் போய் கைது பண்ணாங்கல்ல, அதே நீதிபதி கொண்ட பெஞ்சு தான் இதை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அட்ராஷியஸ்ன்ட்டாங்க. கரூரில் சொன்னபடி இது அட்ராஷியஸ் அப்படின்னா அநியாயம். யார் இந்த தீர்ப்பை கொடுத்தான்னு கேட்குறான் சுப்ரீம் கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை போய் நீதிபதியில் போய் கைது பண்ணுங்கப்பா, நாங்கள் அன்றைக்கி ஏதோ அந்த தீர்ப்பை விமர்சித்தோன்னு சொன்னீங்களே, இந்த தீர்ப்பை பார்த்து சுப்ரீம் கோர்ட் அட்ராஷியஸ், அநியாயம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நாட்டில் உண்மையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நான் அதைத்தான் சொன்னேன். அந்த தீர்ப்பை நான் விமர்சிக்கலை, சட்டப்படி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் நான் சொன்னதை அப்படியே சொன்னாங்க. அதுக்குள்ளே என்னையும் கைது பண்ணாங்க. இப்போ அதே நீதிபதி தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு அட்ராஷியஸுங்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளோ பெரிய வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க பாருங்கள். எப்படிடா அதுக்கு ஸ்டே கொடுத்தீங்கன்னு சொல்லி இவங்க கொடுத்த ஸ்டேயை இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஆக தாவேக்காவின் அந்த வேட்பாளர் கான்ஃபிடன்ஸ் மோஷனில் நம்பிக்கை தீர்மானத்தை கலந்துக்கலான்னு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. 144 ஓட்டு வாங்கியாச்சு. அதனால் இருந்தாலுமே இது அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னது தப்பு இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தானே முடிவு பண்ணணும். அதைத்தானே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. தேர்தல் நேரங்களில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்போ கோர்ட் எடுக்கலாம்னா எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்க, அப்போ கோர்ட்டுக்கு போகலாம். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு பதவி ஏற்பதெல்லாம் நடக்கும்போது தேர்தல் கமிஷனுக்கு தான் அந்த அதிகாரம் ஓட்டு போடுறது போடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுவதற்கு. நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று நாங்கள் பல தடவை சொல்லியும் எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை ஸ்டே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? உச்ச நீதிமன்றம். நாங்கள் கேட்கல, உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க மக்கள். எப்படின்னா அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணுறான், என்னென்ன அக்கிரமம் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இவரை கவுத்திடலான்னு பார்த்தாங்க. நம்ம கூட்டணி கட்சி கொடுத்துற மாதிரி கொடுத்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நாங்கள் தாவே காட்சியை கவுக்க மாட்டோன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவுக்கிறதுக்கு முயற்சி செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருந்த அரசு வழக்கறிஞர்கள் அத்தனை பேரையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டாரு ஸ்டாலின். அது எப்போவுமே எப்படின்னா அடுத்த ஆட்சி அந்த வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் போடுறவரை அவங்க காத்திருப்பாங்க நாட்டு நலன் கருதி. இவங்க நாடு குட்டிச்சோராகட்டும், கட்சி கவுரட்டும், இந்த பக்கம் போய் ஆட்சி கவுர மாட்டோம்னு சொல்கிறாரு. இப்போ கோவம் வந்துருச்சு அவருக்கு, அதனால் அதை பண்ணியிருக்காரு. விஜய் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னு பார்த்து அப்படியே வீடு தேடி வர்ற மாதிரி போய் நம்மளும் ஓட்டு போடாமல் வெளில போயிட்டோம். 144 வச்சு ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவருடைய குரலே மாறுது. இப்போது குளத்தூரில் தோற்றது மறந்து போச்சான்லாம் பேசுகிறாருன்னு ஸ்டாலின் கோபமாக பேசுகிறார். ஸோ விஜய்க்கு வாழ்த்துக்கள், அருமையான ராஜதந்திரம். ஆனால் ஒரே ஒன்று தான் தப்பு பண்ணிட்டீங்க. என்னென்னா உங்களுக்கு போட்ட அந்த இவர் இருக்கார்ல பொலிட்டிக்கல் அட்வைசர், அரசியல் ஆலோசகர், அதை ஏன் ரத்து பண்ணீங்க? இந்த கூட்டம் இவங்க கத்துறாங்கன்னு எல்லாம் 50 கோடி 100 கோடின்னு வாங்குகிற கூட்டம். பிரேமலதா பேசுனாங்களா இங்கே சட்டசபையில்? எப்படி ஜோசியரை போடுவீங்கயோ, அவர் வெறும் ஜோசியர் தானே. உங்களுக்கு தெரியாதது 1000 இது அந்த அவருக்கு தெரியும். எத்தனை அரசியலை பார்த்தவர் தெரியுமா அந்த ஜோசியர்? அவர் என்ன வெறும் ஜோசியரா? அவரை பாருங்கள், பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு எப்படி டீசெண்டாக பல அரசாங்கங்களை பார்த்தவர். அவர் விஜய்க்கு ஜோசியத்தை மட்டும் சொன்னதில்லை, அரசியல் விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயத்தை அவர் தான் சொன்னார். அவர் அரசியல் சாதுரியம் கொண்டவர். அது சும்மா ஜோசியன்னு சொல்லி ஊரை நீங்கள் எல்லாம் மந்திரிங்களை வச்சுக்கிட்டு பர்சனல் பிஏன்னு போட்டு உங்கள் பிஏ வச்சுக்கிட்டு அரசாங்க பணத்தை கொடுத்து எவ்வளோ கேவலப்பட்டீங்க. உங்களுக்கு போட்ட பர்சனல் பிஏலாம் யோகியனா, இது பண்ணவனா, எல்லாம் கேஸில் மாட்டினவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் பூரா மந்திரிக்கு பிஏ, பர்சனல் பிஏ, அரசாங்கத்திலேருந்து பணம் கொடுப்பாங்களாம். ஒரு நல்ல படித்தால போட்டால் அவர் ஜோசியர், பெரிய ஜோசியம் பார்க்காத ஆளுங்களா? எல்லாருமே ஜோசியம் வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, கேவலமான ஆளுங்க. ஒன்றொன்றையும் பார்த்து ஜோசியம் படி வாழ்க்கையை நடத்துகிறவங்க உங்கள் கட்சிக்காரங்கள்லாம். இவங்க ஜோசியம் சொல்லி அது விஜய்க்கு சொல்கிறேன்.
ஒரு முடிவை எடுத்தால் அது இந்த கூட்டம் சொல்கிறான்னு ரத்து பண்ணாதீங்க. உங்களுக்கு படிக்காத கூட்டம், ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது, படிக்காத கூட்டம். நீங்கள் படிக்காதவங்க கூட்டத்தை கேட்டுக்கிட்டு நல்ல படித்த மனுஷங்க இதெல்லாம் ஏன் ரத்து செய்கிறீர்கள்ங்கிறது எங்களுடைய கருத்து. காவல்துறையில் கருப்பு ஆடுகள் என்ன பண்ணுறான்? இப்போ 8ஆம் தேதி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. அதில் இந்த ட்விட்டரில் பேசின ஆளுங்க மேலெல்லாம் வழக்கு போடணும்னு போட்டிருக்கான். விஜய் பதவி ஏற்றது 10, 8ஆம் தேதி போட்டிருக்கான். அந்த திமுக கைக்கூலி ஊறான் காவல்துறையில் இருக்கிறவங்க. எப்படி பாருங்கள், ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார், அப்போவே அவர் இதிலே தோற்று போனார். தோற்று போனதுக்கப்புறம் 4ஆம் தேதி தோற்றுட்டார், 8ஆம் தேதி ஆர்டர் போடுறான். இந்த இவங்க காவல்துறையில் இருக்க திமுக கருப்பாடுகள் என்ன போடுறான், யார் யார் மேலே வழக்கு தொடரணும்னா அதில் இந்த மாரிதாஸ் அவர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறவர், அவரை போட்டு இன்னும் நிறைய பேரை போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? திமுகவின் கருப்பாடுகள் இன்னும் உள்ளே இருக்கான். உளவுத்துறையில் பூரா திமுக இருக்கான். இன்றைக்கி முன்னாடி நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே ஃபோன் எடுப்பாங்க. கடந்த 2 நாட்களாக 100க்கு ஃபோன் பண்ணால் ஒருத்தன் கூட எடுக்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? திமுக பூரா அந்த இவங்களை விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கணும்னு. திமுக இது சென்னை சிட்டியில் பெரிய பதவியில் இருந்தால் ஒவ்வொன்றுக்கா ஸ்டாலினுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ காவல்துறை அதிகாரிகள் இவங்ககிட்ட பூரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் முதல்ல அந்த அதிகாரி போட்ட ஆட்களை பூரா மாற்றணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என் மேலே ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் வழக்கு போட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்டது திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது, ஏமா வேலையை பாருமா, நான் இது பெயிலில் வந்த உடனே சார் நீங்கள் திமுகவுக்கு எதிராக வேலையை பாருமா அப்படின்ட்டு வந்தேன். பெண் இன்ஸ்பெக்டர், சைஃபர் கிரைம், சென்ட் தாமஸ் மவுண்ட் போட்டாங்க. அடுத்தது இந்த இதில் வந்து மடிப்பாக்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் தான் எடுபடி இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரை வந்து சவுக்கு சங்கர வீட்டுக்குள்ளே போய் இந்த கோடாரியில் புட்டை உடைச்சார்ல, அந்த ஒரு நான் மடிப்பாக்க இன்ஸ்பெக்டர் ராம்குமார் ஏதோ பேர் சொல்கிறேன், அவர் இந்த வேலைக்கு தான் பக்கா திமுக. அவர் இந்த டெபுட்டி கமிஷனர் சென்ட் தாமஸ் மவுண்ட், அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுவார் யூனிஃபார்மை போட்டுட்டு. அப்படி அந்த இது கொடுக்குற இதை விட வேறு ஏதாச்சும் வேலை போய் பார்க்கலாம். ஒரு டெபுட்டி கமிஷனர் பண்ணுற வேலையா சென்ட் தாமஸ் மவுண்ட்? என் கையில் உள்ளே வர்றார், உள்ளே வந்து கோர்ட்டில் நின்று எனக்கு வந்து ரிமாண்ட் சொன்னோன்னே அப்படி போகிறாரு. இந்த வேலையை விட வேறு வேலை பார்க்கலாம். அப்போ இவங்களெல்லாம் வச்சுருக்கலாமா? இவங்களும் தூக்கணும்ல. பூரா முன்னாடி இருந்த அந்த காவல்துறை அதிகாரி இருக்கார, அவருடைய கையாளுங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி உளவுத்துறையில் பூரா அவங்க கையாளு இருக்காங்க. எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு சொன்னது காவல்துறை ஃபுல்லாக மாற்றுங்க, அடிமட்டத்தில் இருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாம் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். உளவுத்துறையில் இது அவன் உளவுத்துறையெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பெருசாக நினைப்பீங்க. உளவுத்துறையில் இருக்கிறவங்க, நான் காவல்துறையில் இருந்தவன். இப்போ மோகன்தாஸ்லேருந்து பார்த்தேன், ஒரு பேருக்கும் மோகன்தாஸ்னா யாருன்னு கேளுங்க. மோகன்தாஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி உளவுத்துறையில் பண்ணாருன்னு கேளுங்க. அலெக்சாண்டர் என்ன பண்ணார், ஸ்ரீபால் என்ன பண்ணார், ராமானுஜன் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. கேட்டால் உளவுத்துறை என்ன உளவுத்துறை? நான் எத்தனை சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டெல்லாம் ஃபோன் ரெக்கார்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் ஏதாச்சும் தெரியுமான்னு கேளுங்க. கால் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, இல்லைன்னா போய் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதுதான் உளவுத்துறை. சொந்தமாக எதுவும் தெரியாது. நான் தான் பார்த்துருக்கேன் ஆரம்பத்தில். இன்றைக்கி என்னடானா உளவுத்துறை. ஒரு தடவை உளவுத்துறை அதிகாரியை பார்க்க போனேன் ஒரு 7-5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி இப்படி மைக்கு மாதிரி இருக்குது. உள்ளே போனோன்னு விட்டு கேட்டேன், எனக்கு முன்னாடி மைக்கு மாதிரி இருக்குது, அது கேமராங்கிறாரு. சார் கேமரா எவ்வளோ அட்வான்ஸ் வந்துருச்சு, ஸ்பை கேமரா வந்துருச்சு, இந்த உளவுத்துறையில் போய் இப்படி ஒரு மைக்கு மாதிரி வச்சுருக்குங்க. அந்த லட்சணத்தில் இருந்தது உளவுத்துறை. இன்றைக்கும் உளவுத்துறைக்கு சுயமாக எதுவும் எடுக்க தெரியாது. நான் இதை பெரிய பெரிய அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகிட்ட பழகினதுக்கு பிறகு நான் டிடெக்டிவ் வந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன். என்கிட்டே உளவுத்துறையிலேருந்து உதவி காப்பாங்க. ஒரு உயர் அதிகாரி உளவுத்துறை, அவருடைய தம்பி வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறது, அங்கே திருடு போயிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி, வரதராஜன் நீங்கள் போய் பாருங்கள். சார் உளவுத்துறை நம்ம ஆளுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாத, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவங்க, நீங்கள் போங்க. நான் போய் தான் அப்புறம் கண்டுபிடிச்சேன் அதை திருடுனது யாருன்னு. அந்த லட்சணத்தில் இப்போ அந்த உளவுத்துறையில் பூரா திமுககாரன் உள்ளே போயிட்டான். அதைத்தான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன்ல, யாரும் பேசக்கூடாது, அதில் ஃபஸ்ட்டு டிவிக்கே அப்படிங்கிறான் அந்த ஆள். அப்போ என்ன அர்த்தம்? பூரா திமுககாரன் கருப்பாடு உள்ளே இருக்கான். பூரா காவல்துறையே கடையெடுங்க. நான் அப்பப்போ லிஸ்ட்டு கொடுக்குறேன், எவன் உள்ளே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் எடுங்க. உங்களால் முடியலைன்னா ஒவ்வொருத்தனையும் கோர்ட்டில் கேஸை போட்டு காலி பண்ண வேண்டியதுதான். அதனால் முதலில்
காவல்துறையை சுத்தப்படுத்துங்க. எல்லாம் திமுகவின் கைக்கூலிகள் உள்ளே இருக்காங்க, அவர்களை மாற்றுங்க. நல்ல இளைஞர்கள் இருக்காங்க காவல்துறையில். இவரெல்லாம் அந்த இவங்களெல்லாம் கருப்பாடு எல்லாம் தூக்கிட்டு புதிய இளைஞர்களை காவல்துறையில் போடுங்க. புதிய ரத்தம் வரட்டும், காவல்துறை சிறந்து வழங்கட்டும். காவல்துறை எந்த ஒரு கட்சிக்கும் கைக்கூலியாக இருப்பது நாட்டுக்கே மிகப்பெரிய கேவலம் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.